மதுரையில் மாநகராட்சி மருத்துவ முகாம் காசநோய் விழிப்புணர்வு சத்துள்ள உணவுகள் வழங்கிய அனைத்து மக்கள் நல அறக்கட்டளை. மதுரையில் மாநகராட்சி சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் அனைத்து மக்கள் நல அறக்கட்டளை சார்பாக காசநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. காசநோயின் அறிகுறிகள், தடுப்பு முறைகள் மற்றும் சிகிச்சை அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டது. மேலும் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துள்ள உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சத்துள்ள உணவு வழங்கும் திட்டம் நோயாளிகளின் உடல்நல மேம்பாட்டை நோக்கமாக கொண்டது. பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சுகாதார விழிப்புணர்வு சமூக நலத்திற்கு முக்கியம் என வலியுறுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த பஜார் பகுதியில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சியுடைய மாநாடு வெற்றி விழா மாநாடாக கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் டாக்டர் பாரிவேந்தர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவரது தலைமையில் காட்டாங்குளத்தூர் SRM கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இனிவரும் காலங்களில் எந்தெந்த பகுதிகளில் 5000 நபர்களை வைத்து அல்லது 10,000 நபர்கள் வைத்து பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டுமோ அந்தந்த மாவட்ட தலைவர்கள் குறிப்பிட்டால் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு நான் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என டாக்டர் பாரிவேந்தர் கூறியிருந்தார். பிறகு இந்திய ஜனநாயக கட்சியினுடைய திண்டிவனம் தொகுதியின் மாவட்ட தலைவர் ஆலங்குப்பம் பாலா பேசுகையில், கடந்த 8ஆம் தேதியன்று நடைபெற்ற மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் திண்டிவனம் தொகுதியிலிருந்து 1600க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திண்டிவனம் தொகுதியிலிருந்து கலந்து கொண்டனர். அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆலங்குப்பம் பாலா திண்டிவனம் தொகுதியுடைய பொறுப்பாளர் மற்றும் உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்தார். பிறகு வர இருக்கும் நாட்களில் பொதுக்கூட்டங்கள் திண்டிவனம் தொகுதியில் மையமாக வைத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்து அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த இப்போ என்னோட கிட்டத்தட்ட 40 இன்சார்ஜ்கள் வந்திருக்காங்க. தயவு செய்து கொஞ்சம் ஏந்திருங்க. ஐயாவோட ஆசீர்வாதம் வாங்கிங்க. இந்த கூட்டத்தை வச்சு இங்கே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இப்போ 40 பேர் ஒரு வேனு 2 காரில் வந்திருக்காங்க. சாதாரண ஒரு நபரும் சாதாரண 100 பேர் ஈஸியாக கூட்ட முடியும். அப்படிப்பட்ட மக்கள் எங்கிட்ட இருக்காங்க. கிட்டத்தட்ட என்னை சார்ந்து 12,000 பேர் இருக்காங்க. அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதனால என்னுடைய சொந்த முயற்சியில் மட்டுமே திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக மற்றும் அதற்கு துணை போகும் அதிமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக மற்றும் அதற்கு துணை போகும் அதிமுக அரசை கண்டித்தும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் மரக்காணத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அந்த அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த ஒரு அறிவிப்பு பள்ளி மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் வழங்கிய திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த மானாமதி பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இதில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாட பிரிவு படிப்பதற்கு கம்ப்யூட்டர் தேவைப்படுவதாக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜியிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி சொந்த முயற்சியில் சுமார் 37,000 ரூபாய் மதிப்பிலான புதிய கம்ப்யூட்டர் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கினார். இதனை பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில்வேலன் மற்றும் கணினி ஆசிரியர் முன்னிலையில் பள்ளி மாணவர்களை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வரவைத்து புதிய கம்ப்யூட்டர்களை வழங்கி மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுரை வழங்கினார். படிப்பு தொடர்பாக ஏதேனும் தேவை இருந்தால் அதனை உடனடியாக பூர்த்தி செய்து தருவதாகவும் தலைமை ஆசிரியரிடம் கூறியுள்ளார். நீண்ட ஆண்டுகளாக கம்ப்யூட்டர் இல்லாமல் அவதிப்பட்டு வந்த சூழலில்
மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக மற்றும் துணை போகும் அதிமுகவை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு பேருந்து நிறுத்தம் எதிரே நிதி இல்லை, 100 நாள் வேலை இல்லை, மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவிற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக ஒன்றிய செயலர்கள் விஜயகுமார், ரத்தனவேல் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக, அதிமுக கட்சிகளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை வஞ்சித்த இன்றைக்கு இந்தி படிக்கிறது கட்டமைப்பு வசதி இருக்குதா என்று சொன்னால் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்தி தெரியாது. அப்பேற்பட்ட இந்தியை மாணவர் சென்னை ரைஸ் மற்றும் விமலா ஸ்டோர் இணைந்து நடத்திய மாபெரும் லக்கி டிரா போட்டியில் வென்ற வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் விமலா ஸ்டோர் நிறுவனம் சென்னை ரைஸ் நிறுவனத்துடன் இணைந்து வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக லக்கி டிரா குலுக்கல் விழாவை நடத்தியது. இதில் குலுக்கல் முறையில் வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 30 வாடிக்கையாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் முதல் பரிசாக ஹோண்டா ஆக்டிவா இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது. மேலும் இதுபோன்ற பல்வேறு சலுகைகளை தங்களது வாடிக்கையாளர்களுக்கு வழங்க உள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் வாடிக்கையாளர்களுக்கும் சென்னை ரைஸ் நிறுவனத்திற்கும் விமலா ஸ்டோர் நிறுவனம் நன்றி தெரிவித்துள்ளது. விமலா ஸ்டோர் இணைந்து ஒரு மாபெரும் பம்பல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுல முதல் பிரைஸ் அடுத்தது ரெண்டாவது, அதுவும் குக்கர் காளிதாஸ். இங்க இருந்தவங்களுக்கு இல்ல மறுபடியும் பேசப்படும். பல்லாவரத்தில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அடுத்த பல்லாவரத்தில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நிதி இல்லை, 100 நாள் வேலை இல்லை, பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவிற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு கழக பேச்சாளர் சாதிக் பாஷா, துணை மேயர் காமராஜ், மாநில தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் தமிழ்மாறன், மதிமுக மாவட்ட செயலாளர் மகேந்திரன், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் செந்தில்குமார், விசிக மாவட்ட செயலாளர் தமிழரசன், மண்டல குழு தலைவர்கள் ஜோசப், அண்ணாதுரை, கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி ஒன்றிய அரசை கண்டித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கழக பேச்சாளர் சாதிக் பாஷா பேசுகையில், திமுக ஏன் ஆர்ப்பாட்டம் செய்கிறது என்றால், எப்பொழுதெல்லாம் ஒன்றிய அரசிடமிருந்து ஆபத்து வருகிறதோ, பாதிப்பு வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் திராவிட கழகமாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், முஸ்லிம் இயக்கங்களாக இருக்கட்டும், அப்பொழுது வீதிக்கு வந்த ஒரே கூட்டணி இந்த திமுக கூட்டணி என தெரிவித்தார். இதில் பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார், பொழிச்சலூர் ஊராட்சி தலைவர்கள், தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர் பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், மகளிர் அணியினர் உட்பட 500க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக கூட்டணி கட்சிகளின் ஆர்ப்பாட்டம், டெல்லி ஆதிக்கத்தின் முன்பாக பேரை மாற்றுவதற்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அது தமிழகத்துக்கு ஆபத்து வருகிறதோ, பாதிப்பு வருகிறதோ, டெல்லி தப்பா என்ஜி உதகை ரோகிணி பகுதியில் பயணிகளை பிடிக்க ஓட்டுநர்கள் இடையே கடும் வாக்குவாதம். அனைவரையும் அச்சுறுத்தும் வகையில் இயக்கப்படும் மினி பேருந்துகள். உதகை ரோகிணி பகுதியில் பயணிகளை பிடிக்க ஓட்டுநர்கள் இடையே கடும் வாக்குவாதம். அனைவரையும் அச்சுறுத்தும் வகையில் இயக்கப்படும் மினி பேருந்துகள். படத்தில் ஸ்டண்ட் காட்டுவதைப் போல சாலைகளில் தன் கெத்தை காட்டுகின்றனர். ஆதாரத்துடன் வெளிப்படுத்தியும் அதிகாரிகள் இம்முறையாவது நடவடிக்கை எடுப்பார்களா? சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் முழு பூசணிக்காயை மறைக்க முடியாது அல்லவா? அதனால் பெரும் பரபரப்பு. உதகை நகரில் அசுர வேகத்தில் மினி பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்களை பயன்படுத்தும் பேருந்துகள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.
விதி மீறலில் ஈடுபடும் தனியார் மினி பேருந்துகளின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்ட கோரிக்கை எழுந்துள்ளது. பழனியில் திமுக அரசை கண்டித்து அதிமுக பாஜக நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தை அமமுக கட்சி புறக்கணித்தது. பழனி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மத்திய அரசின் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சீர்குலைக்க நினைக்கும் திமுக அரசை கண்டித்து அதிமுக பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சியான அமமுக பங்கேற்கவில்லை. அவர்களுக்கு முறையான அழைப்பு வழங்கவில்லை என கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். 3 நாட்களுக்கு முன்பு பழனியை மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தி அண்ணாமலை தலைமையில் பாஜக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பங்கேற்கவில்லை. இன்று அதிமுக கூட்டணி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அமமுக பங்கேற்கவில்லை. வேட்பாளர்கள் அறிவிப்பதற்கு முன்பே கூட்டணிக்குள் ஏற்பட்டுள்ள குழப்பம் திமுகவிற்கு சாதகமாக அமைந்துள்ளது. மக்களுக்காக மக்களிடமிருந்து பாஜகவின் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு படாலம் வந்த வாகனத்தில் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை ஆர்வமுடன் பதிவு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நலத்திட்டங்கள் குறித்து தெரிவிக்கும் வகையிலும் வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி மக்களுக்காக மக்களிடமிருந்து என்ற தலைப்பில் பாஜக சட்டமன்ற தேர்தல் அறிக்கை மக்களிடமிருந்து கருத்து கேட்கும் இயக்கம் வாகனம் தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் வழிகாட்டுதலின்படி படாலம் பகுதியில் நடைபெற்ற பொதுமக்கள் கருத்து கேட்பு நிகழ்ச்சியில் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய தலைவர் யுவராஜ் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் சசிகுமார் ஒருங்கிணைப்பில் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை மிகவும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பதிவு செய்தனர். நிகழ்ச்சியில் ராணுவ பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் யோக பிரகாஷ், ஒன்றிய பொதுச் செயலாளர் பாண்டியன், பொருளாளர் முனிகிருஷ்ணன், மண்டல துணைத் தலைவி முத்துலட்சுமி, பட்டியல் அணி செயற்குழு உறுப்பினர் மகேந்திரன், வரதராஜலு மற்றும் பொன் மோகன், நாராயணன், சுப்புலட்சுமி, சண்முகம், மாமண்டூர் யுவராஜ், மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாத திமுக அரசை கண்டித்து மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாத திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கிராமப்புற மக்கள் வேலை செய்து வருகின்றனர். அந்த திட்டத்தினை 125 நாட்கள் வேலை திட்டமாக மத்திய அரசு அறிவித்தது. இந்த திட்டத்தினை சீரழிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். முன்மன தலைவி, மக்கள் தலைவி, பெண்களுக்காகவே வாழ்ந்த தலைவி, புரட்சி தலைவி அம்மாவுடைய இருக்கின்ற திசையை நோக்கி வணங்கி கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு இணங்கி பாசத்துக்குரிய அன்பு சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் முதல் சேர்மனா இருந்தாங்க திருப்பூர்ல. ரெண்டாவது அப்படியே அம்மாவால ப்ரமோட் பண்ணப்பட்ட அவங்களை பார்த்த உடனே திமுக அரசு தேசக ஊரக வேலை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பொம்மை முதல
கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தாம்பரத்தில் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் ஏரிக்கரை அருகே கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மற்றும் சென்னை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சில்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளருமான கந்தன், அமமுக மாவட்ட கழக செயலாளர் கரிகாலன், பாஜக முன்னாள் தலைவர் செம்பாக்கம் வேதா சுப்பிரமணியம், பாமக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்சிங், கனிதா சம்பத் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த அதிமுக, பாமக, பாஜக, தமாக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிர்வாக திறனற்ற அரசை கண்டித்தும், தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்தும், தமிழகத்தில் அனைத்து துறைகளும் செயலிழந்துள்ள திமுக அரசை கண்டித்தும், விரைவில் தமிழக மக்கள் இந்த விடியா திமுக ஆட்சியை விரைவில் வீட்டிற்கு அனுப்புவார்கள் என கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 20 முதல் 30 நாட்கள் மட்டுமே பணி வழங்கி ஏழை எளிமுறை வேலை உறுதி திட்டம் தேசிய திமுக அரசு அடிக்காதே ஏழை எளிய பொம்மை சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த. தாம்பரத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள தாம்பரம் காவல் ஆணையாளர் அலுவலகத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா முதலமைச்சர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் காந்தி சாலையில் புதிதாக கட்டப்பட உள்ள தாம்பரம் ஆணையாளர் அலுவலகத்தை காணொலி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதன் ஒரு பகுதியாக தாம்பரம் காந்தி சாலையில் ஆணையாளர் அலுவலகம் கட்டப்பட உள்ள இடத்தில் பெயர் பொருந்திய கல்வெட்டை தாம்பரம் மாநகர இணை ஆணையாளர் ஜெயலட்சுமி IPS, துணை ஆணையாளர் பவீன்குமார் IPS ஆகியோர் திறந்து வைத்து தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆணையாளர்கள் நெல்சன், கிரி, சுந்தர், ராஜு, பிரின்ஸ், ஆரோன் உட்பட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், தலைமை காவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு காவல் பீட் வசதி வாரியம் சார்பில் மன்மார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். மறைமலை நகர் அருகே திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் சார்பில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர்கள் சம்பத்குமார், ஞானசேகரன், கஜேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக மகளிர் அணி இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கனிதா சம்பத் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எளிய மக்களை வஞ்சிக்கும் விடிய திமுக அரசை கண்டிக்கின்றோம். இத்திட்டத்தில் பணியாற்றுபவர்களுக்கான ஊதியத்தை வழங்காத கிராமப்புற மக்களின் பெரம்பலூர் மாவட்ட
மாவட்ட அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பில் மத்திய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து மறியலில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் முன்பு அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் அதன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அகஸ்டின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தொழிலாளர்களுக்கு விரோதமான 4 சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும், மின்சாரத்துறையை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது, மின்சார திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது, அணு உற்பத்தியை தனியார் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதிக்க கூடாது, விதைகள் சட்டம் 2025 திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் எதிரே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். பெரம்பலூரில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் அண்டை மாநிலங்களில் உள்ளதைப் போல உதவித் தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் அதன் மாவட்ட செயலாளர் ராஜசேகர் தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அண்டை மாநிலமான ஆந்திர மாநிலத்தில் சாதாரண மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை 6000 ரூபாயும், கடுமையானவர்களுக்கு 10,000 ரூபாயும், படுக்கையில் உள்ளவர்களுக்கு 15,000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மற்ற மாநிலங்களை விட பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலமாக உள்ள தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக குறைவான உதவித்தொகை வழங்கப்படுவதை குறிப்பிட்டு முழக்கமிட்டு மாற்றுத்திறனாளிகள் மற்ற மாநிலங்களைப் போல உதவித்தொகை வழங்கிட வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். மாற்றுத்திறனாளி உதவித்தொகையை உயர்த்திக் கொடு. டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டிகளில் 5 வெள்ளி பதக்கம், 1 வெண்கல பதக்கம் என 6 பதக்கங்களை வென்ற தேனி மாவட்டத்தை சேர்ந்த 4 மாணவர்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்ணியப்பிள்ளை பட்டியில் உள்ள தேனி மாவட்ட கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் டெல்லி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டிகளில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் இதில் 4 மாணவர்கள் மொத்தமாக 5 வெள்ளி பதக்கங்களையும் 1 வெண்கல பதக்கத்தையும் வெவ்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை புரிந்துள்ளனர். இந்தியா, எகிப்து, பாலஸ்தீனம், துருக்கி, ஈராக், கஜகஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பங்கேற்ற இந்த போட்டிகளில் பங்கேற்று தேனி மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றுள்ள நிலையில் இதில் கிருபாஸ்ரீ என்ற மாணவி 2 வெள்ளி பதக்கங்களையும், சம்சிதா என்கிற மாணவி 1 வெள்ளி 1 வெண்கல பதக்கங்களையும் பெற்று சர்வதேச அளவிலான போட்டிகளில் சாதனை புரிந்து தேனி மாவட்டத்திற்கு திரும்பிய நிலையில் கண்ணியப்பிள்ளைப்பட்டி கிராமத்தில் அவர்களுக்கு கிராம மக்கள், பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இனிப்பினை ஊட்டி சால்வை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர்கள் சர்வதேச அளவில் சாதித்த மாணவ மாணவிகளை மனதார பாராட்டினர். இந்த நிகழ்வில் சமூக ஆர்வலர்கள், கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர்கள் மாணவ மாணவிகளின் திறமையை பாராட்டினர்.
கடமலை மயிலை ஒன்றிய திமுக சார்பில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கத்துடன் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடமலை மயிலை ஒன்றிய திமுக சார்பில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கத்துடன் தமிழ்நாட்டின் நிதி, மொழி மற்றும் அரசியல் உரிமைகளை சிதைத்து அடிமைப்படுத்த துடிக்கும் டெல்லி அணிக்கு எதிராகவும் மத்திய பாஜக அரசின் வனத்துறையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடமலைகுண்டு கிராமத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் தங்கபாண்டி தலைமை தாங்கினார். அதேபோல் வருசநாடு கிராமத்தில் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தும்மக்குண்டு மற்றும் மேகமலை வட்டார வன விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோரியும் அப்பகுதியில் சாலைகள் அமைப்பதற்கு தடையாக இருக்கும் வனத்துறையின் நடவடிக்கைகளை உடனடியாக கைவிட வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன குரல்களை பதிவு செய்தனர். மருத்துவம் எல்லோருக்கும் கிடைக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய குழு உறுப்பினர் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் முற்போக்கு செல்வோம், டெல்லியை வீழ்த்தி வெல்வோம், வெல்வோம் வெல்வோம், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஆண்டிப்பட்டியில் கிராம மக்களுக்கான தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக ஒன்றிய செயலாளர் லோகிராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, பாஜக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிராம மக்களுக்கான தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை கண்டித்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் லோகிராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, பாஜக, அமமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்தும் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றாமல் இருப்பதை கண்டித்தும் கோஷம் எழுப்பியும் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து கோஷம் எழுப்பியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் வாழ்வாதாரத்தை பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தினை சீரழிக்கும் திமுகவை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தினை சீரழிக்கும் தீய சக்தி திமுகவை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கூட்டேரிப்பட்டில் நடைபெற்றது. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, ஐஜேகே மற்றும் கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டன. இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முத்துக்குமார், மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன், மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வகுமார், கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், ஊராட்சி கழக செயலாளர், கிளை செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சிறப்புரையாற்றினார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் விழுப்புரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாவட்ட அவைத்தலைவர் தீனதயாளன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் தெற்கு நகர செயலாளர் பசுபதி அனைவரையும் வரவேற்றார். இதில் கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்தமிழ் செல்வன், மாநில நிர்வாகிகள் அற்புதவேல், ஏழுமலை, சங்கர், மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், ஆனந்தி அண்ணாதுரை, கண்ணன்,
தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், சக்திவேல், ஜெயபிரகாஷ், பிருத்திவிராஜ், டாக்டர் முத்தையன், லட்சுமி நாராயணன், ஸ்ரீதர், கோகுல்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் சிறப்புரையாற்றினார். ஒன்றிய கழக செயலாளர் சுரேஷ் பாபு, பேட்டை முருகன், ராமதாஸ், கண்ணன், ராஜா, வலவனூர் பேரூர் கழக செயலாளர் முருகவேல், நகரமன்ற உறுப்பினர் ராதிகா செந்தில் உள்ளிட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு நகர செயலாளர் ராமதாஸ் நன்றி கூறினார். அந்த ஏழை பெற்றோர்கள் வங்கியிலும் தேசிய வங்கியிலும் கடன் பெற்றிருக்கிறார்கள். கடன் பெற்று இந்த அரசாங்கத்தில் இருந்த நிலைமை 5 ஆண்டு காலத்தில் வேலை கிடைத்ததா? படித்த விட்டு வேலை இல்லாமல் வெற்றி விருந்தையும் நமக்கு அளித்து சிறப்பான முறையில் ஏற்பாடு தமிழக ஆட்டமிக்க மாவட்ட கணேசன் அருமையண்ணன். தாம்பரம் சட்டமன்ற தொகுதி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்த மத்திய பாஜக அரசையும் துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சண்முக சாலையில் தாம்பரம் மாநகரம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் 100 நாள் வேலை ரத்து, விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் அமெரிக்கா ஒப்பந்தம் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்த மத்திய பாஜக அரசையும் துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தீர்மான குழு செயலாளர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார். இதில் தாம்பரம் மாநகராட்சி மேயர், மதர் சார்பற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவின் விலை விற்பனைக்கு அனுமதிக்காதே, கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். இனிக்குதா 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 நாங்கள் சுமத்தாதே 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 சுமத்தாதே. மாநில இந்தியை எதிர்க்கும் குருட்டு எண்ணம் வேண்டாம், திணிப்பை நான் எப்போதும் ஏற்க மாட்டேன். முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் 28வது பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் வாசுதேவராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் 750 இளங்கலை மாணவர்கள் மற்றும் 320 முதுகலை மாணவர்கள் என மொத்தம் 1070 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், இந்தியை எதிர்க்க வேண்டும் என்ற குருட்டு எண்ணத்தில் இருக்காதீர்கள். அதே நேரத்தில் இந்தி திணிக்கப்படக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதை நான் எப்போதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆனால் நீங்கள் தேசிய அளவில் தலை சிறந்த இடங்களை அடைய விரும்பினால் அல்லது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உங்கள் எதிர்காலத்தை தொடர விரும்பினால் இந்தியையும் கற்றுக்கொள்வது அவசியம். அதேபோல் ஆங்கிலம் ஒரு வெளிநாட்டு மொழி என்றாலும் அது ஒரு சர்வதேச இணைப்பு மொழி என்பதால் அதையும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தாய்மொழியின் முக்கியத்துவம் குறித்து பேசுகையில் முதலில் தாய்மொழியில் பேச வேண்டும். அதன் பிறகு மற்ற மொழிகளை கற்க வேண்டும். வீட்டில் உங்கள் தாத்தா பாட்டியுடனும் அண்டை வீட்டாருடனும் வழிபாட்டு தலங்களிலும் தாய்மொழியில் பேசுவதை பெருமையாக கருதுங்கள். அதுவே மொழியை பாதுகாக்கும் வழியாகும். கலாச்சாரம் இல்லாத கல்வி முற்றிலும் பயனற்றது. கலாச்சாரம் என்பது மதம் சார்ந்தது மட்டுமல்ல, அது நம் முன்னோர்கள் நமக்கு வழங்கிய வாழ்க்கை முறை என்று குறிப்பிட்டார். We should never allow anybody to cut trees. We should see to it that the water bodies are protected. That is for our better future. This is another important advice I want to give you. Sumita G from BCom General. BCom Accounting and Finance.